முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் தைப்பூசம் வந்திருப்பது மிகுந்த சிறப்பு. தைப்பூசத்தன்னைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து பல நாட்கள் நடந்து பழனிமலை முருகனை தரிசனம் செய்வாங்க. எப்படி சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடினாரோ அது மாதிரி சக்தி ஆனந்த தாண்டவம் ஆடி தன்னுடைய சக்தியையும் ஞானத்தையும் ஞான வேலாக சக்தி வேலாக முருகனுக்கு கொடுத்தது ஒரு தைப்பூச நன்னாளில். இந்த விழா இந்த வைபவம் இன்றைக்கி பழனிமலையில் செய்து காட்டப்படும். தைப்பூசத்தன்னைக்கு தான் வள்ளியை முருகன் மனமுடிந்ததாக ஸ்கந்த புராணத்தில் சொல்கிறாங்க. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை வள்ளலார் ராமலிங்க அடிகளார் சித்தி அடைந்ததும் ஒரு தைப்பூச நன்னாளில் தான். இன்றைக்கி வடலூரில் தைப்பூச அன்னைக்கு அதிகாலையில் 7 திரைகளை விளக்கி ஜோதி தரிசனம் பார்ப்பாங்க. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார் ஏற்றிய அந்த அணையா அடுப்பு 150 ஆண்டுகளாக இன்றும் எரிந்து கொண்டு பலருடைய பசிப்பினியை போக்கிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழர்கள் வாழும் வெளிநாடு முழுவதும் தைப்பூசம் பெரிய விழா. குறிப்பாக மலேசியா சிங்கப்பூரில் இது பெரிய விழா. மலேசியாவில் தேசிய விடுமுறையை அறிவித்திருப்பாங்க. லட்சக்கணக்கான சீனர்கள், மலேசியர்கள், வெளிநாட்டவர்கள், தமிழர்கள், இந்தியர்கள் காவடி ஏந்தி பல கிலோமீட்டர் நடந்து 10 மலை ஏறி முருகப்பெருமானை தரிசனம் செய்வாங்க. இன்று நாமும் முருகப்பெருமானின் பாடல்களை பாடி செவ்வரளி தோளோனே எங்கள் குலம் காப்போனே சந்ததியை காருமையான்னு வேண்டிக் கொள்வோம். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.